ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். 2 டேஸாக பயங்கரமாக ட்ரிப்பு போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த ட்ரிப்பு போகிற வேண்டிய டைம் வந்துட்டு, ஸோ 4 மணிக்கு கிளம்புன்னு நினச்சேன். கிட்டத்தட்ட 4:30 ஆகுது. 4:30க்கு ரெடியாகி கிளம்ப போகிறேன். ஸோ நம்ம என்றைக்கும் கரெக்டான டைமுக்கு போன மாதிரி சரித்திரம் இல்லை. ஏன் டைம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னும் தூங்கவே இல்லை. எக்ஸ்பெக்டேஷனில் தூங்கலையானா அந்த மாதிரி கேட்காதீங்க. நான் என்னென்னா மஞ்சுமல் பாய்ஸ் சொல்லிட்டு ஒரு மலையாள மூவி பார்க்க போயிருந்தேன் கைஸ். இதான் புல்லட் பாண்டி. நம்ம லாஸ்ட் டைம் ஊட்டி போய் எடுத்துகிட்டு இருந்தேன்ல, அது இந்த வண்டி தான். ஸோ ஆப்போசிட்டில் நிற்கிறது பாருங்கள், நம்ம R15 கிங். அடங்கம்மால ஸோ மைலேஜின் ராசான்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டியில் தான் நம்ம இன்னும் வால்பாறை போக போகிறோம். ஸோ இது என்னோடய ஃப்ரெண்டோட வண்டி. ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணும் அவனுக்கு. நவீன் ப்ரோ, ரொம்ப தேங்க்யூ. Humans, what have you learned? Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோலாக். ஸோ ஃபைனலி நாங்கள் கிளம்பிட்டோம் கைஸ். ஸோ 4 மணிக்கு கிளம்பணும்னு நினச்சி கரெக்டாக 4:45 கிளம்பிட்டோம். ஸோ ஏன் அப்படின்னா, இந்த கொஞ்சம் நேரமே நம்ம கிளம்பி மேலே ஹில்ஸ் ஏறினா மட்டும்தான் ஓரளவுக்கு நம்ம கிளைமேட் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போது February March ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம அந்த ஹில்ஸை லவ் பண்ணுறதால கொஞ்சம் கூலிங் வேணும்னு சொல்லிட்டு நேரத்தை கிளம்ப நினச்சிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 109 கிலோமீட்டர் இருக்குது. 2.25 மணிக்கூர் ட்ராவல் காமிக்குது. சிக்ஸ் 6.4 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ரோடு. ரைட் அடித்தா பாலக்காடு ரோடு வந்துடும். ஸோ என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரை ஜில்லுன்னு இருக்குது. ஃபுல் கேண்ட் டிஷர்ட்டோ எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டுருக்கேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. குளிர்ந்து வரைக்க தான் போகிறேன்னு நினைக்கிறதாரு. மழை பெஞ்சுன்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். கோயம்புத்தூர் டு வால்பாறை. ஸோ 2 டேஸாக தான் கைஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைம் நான் புல்லட் எடுத்துகிட்டு இங்கே கொடைக்கானல் போயிருந்தேன். கொடைக்கானல் இருக்குது. புல்லட் எடுத்துகிட்டு நான் ஊட்டி போயிருந்தேன். அதுக்கு 600 ரூபாய்க்கோ 700 ரூபாய்க்கோ நான் பெட்ரோல் ஊற்றிருந்தேன் கைஸ். ஸோ கிட்டத்தட்ட இங்கேருந்து ஊட்டி 80 கிலோமீட்டர் தான். ஸோ அதுக்கே நான் அவ்வளோ ஊற்றிருந்தேன். ஆனால் இந்த வண்டிக்கு நான் வால்பாறை போய்ட்டு வரதுக்கு கரெக்டாக 600-700 ரூபாய்க்குள்ள போட்டால் போதும் நினைக்கிறேன். நான் இப்போ போகிறப்போவே 400 ரூபாய்க்கு நான் போட்டுட்டு போகிறேன் கைஸ். அரை டேங்கு மேலே தான் பாயிண்ட் காமிக்குது. ஏன்னா நான் போடுறப்போ சிங்கிள் பாயிண்ட்டாக இருந்துச்சு. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாயிண்ட் காமிச்சிட்டு இருந்து, என்னடா இப்போ 4 பாயிண்ட் தான் காமிக்குது. ஸோ இந்த வண்டியை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, ஒரு 40 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ போயிட்டு வரும்போது தெரியும் இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும். என்ன தான் மொக்க வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக 40 கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான். நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அந்த மைலேஜுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா எல்லா வாட்டியும் வண்டிக்கு மட்டும் சாப்பாடு போடுறத தவிர நம்ம சாப்பிடவே மாட்டோம். இது ஏன் கேங்கில் போகிற எல்லா ட்ரிப்பும் இந்த மாதிரி தான் இருக்கும் கைஸ். வண்டிக்கு ஈஸியாக கரெக்டாக சாப்பாடுவோம். ஏன்னா அதான் கொண்டு நம்ம வீட்டில் விட்டுறோம். ஆனால் நமக்கு சாப்பிடாட்டாலும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி என்னோடய ட்ரீம் பைக்கில் நான் இங்கேருந்து ஒரு ட்ரிப்பு போகிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் ஒரு R15 V2 லவர். R15 V3 எனக்கு அவ்வளோ பெருசாக இஷ்டம் இல்லை. ஆனால் R15 V2 எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நான் அது 11th படிக்கும்போதே அந்த வண்டியை நான் ரொம்ப லவ் பண்ணேன். அந்த மாதிரி சொல்லலாம். நம்ம கொஞ்சம் தூரம் ரீச் ஆகிட்டு நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிட்டு. இது வேறு ஹெட்லைட் வேறு மாதிரி அடிக்குது. ரொம்ப பவர் இல்லாமல் ஹெட்லைட்டு. ஸோ எக்ஸ்ட்ரா 2 சுவிட்ச் இருக்குது. அதில் ஒரு சுவிட்சு லைட்டுன்னு நினைக்கிறேன். சுவிட்சை ட்ரை பண்ணி பார்ப்போமா? இது என்ன அந்த சைடு அடிக்குது கைஸ்? இங்கே பாருங்க கைஸ், லெஃப்ட் சைடில் அடிக்குது. நவீனே, இப்போ தான் புரியுது நீ ஏன் இந்த லைட் டைப் லெஃப்ட் சைடு அடிக்கிற மாதிரி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க கைஸ், லெஃப்ட் சைடில் யார் இருக்கான்ல, லெஃப்ட் சைடில் யார் இருக்கான்லாம் கிளியராக பார்க்கலாம் போல இருக்குது.
என்ன அப்படின்னா நைட் டைம் நீங்கள் கோயம்புத்தூர் இங்கிட்டு போனீங்கன்னா ரெட் அலர்ட் ஏரியாலாம் இங்கே நிறைய இருக்குது. ஸோ அங்கே நிறைய பேர் நிற்பாங்க கைஸ், அக்கா நிறைய பேர் நிற்பாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு தலைவர் லைட்டை இந்த மாதிரி லெஃப்ட் சைட் நோக்கி வச்சுருக்கானான்னு தெரியல. ரவினே கல்லா பயிர எப்படி பட்டியா என்னம்மா மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இதுக்கு இதை சரி பண்ணி பார்ப்போமா ப்ரோ? அந்த லைட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கட்டா? இல்லை ஓ இது கலந்து கிடக்கு. ஸோ கைஸ் இது செம பவராக இருக்குது. இது கலந்து கிடக்கு பார்த்தீங்களா? இங்கேயும் ஒரு லைட் இருக்கான இது இல்லை, இது கலந்து கிடக்கு. சரி ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை கைஸ். நம்ம அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் மைண்டு ஃபக்காக இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம அங்கே போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி இப்போ அந்த பிளேஸ் தான் பார்க்க போகணும், இந்த பிளேஸ் தான் பார்க்க போகணும், அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. ஸோ நம்ம போகிற ரைடு மட்டும் நம்ம மைண்டுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் கைஸ். ஸோ அதுக்கு என்ன நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ இதில் லெஃப்ட்டு காமிக்குது. என்னையா இது ஒரு ஹைவே தானே? இது லெஃப்ட்டுன்னா இந்த ரோடா? என்ன ப்ரோ சின்ன ரோடு காமிக்குது, பெரிய ரோடை போயிட்டு? ஆமாம். ஓ ஆமாம், கரெக்டாக வளைஞ்சு வர இடத்துல கொண்டு வச்சிருக்காங்க ஸ்பீடு பிரேக்கரை. நான்சென்ஸ், ஃபுல்லாக ஸ்பீடு பிரேக்கராக இருக்குது கைஸ். ஸோ கொஞ்சம் இங்கே சேஃபாக தான் போகணும், ஏன்னா லைட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக தான் போக வேண்டியது இருக்குது. ஸோ ஓகே, எத்தனைண்ணா? ஆமாம். ஸோ கைஸ் நான் ஹைவே வந்து சந்தோஷப்பட்டேன். ஆனால் அது ஆப்போசிட் ரோடு காமிக்குது ப்ரோ. கரெக்டாக வால்பாறை தானே போட்டுறான்? எனக்கு செக் பண்ணி வைக்கட்டு. வால்பாறை ஸ்பெல்லிங் கரெக்டு தானே? பார்த்தா இது என்ன ரோடு, சின்ன ரோடெல்லாம் காமிக்குது. அது அப்படின்னா ஓ இது பொள்ளாச்சி ரோடு. ஓ அப்போ இதான் ஹைவேயோ? ஆமாம், அது அடுத்த ஹைவே இருக்கு. கரெக்டு, புது ரோடு தான். சரி, பாலக்காடு ஹைவே பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த ஆப்போசிட்டில் அந்த ரோடு ஃபுல் இல்லை எங்கே ஆப்போசிட்டில் அந்த ரோடு ஃபுல்லாகவே ஸ்பீடு பிரேக்கர் காய்ச்சி. ஓ எதுக்கு அத்தனை ஸ்பீடு பிரேக்கர் போட்டு வச்சுருக்காங்கன்னே தெரியல, அவ்வளோ ஸ்பீடு பிரேக்கர். ஸோ அடுத்த மேப் பார்த்தா மேப் ஆப்போசிட்டில் ரோடு போகுது, அதில் ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் போகிறது காமிச்சு. ஸோ நம்ம வெற்றிகரமாக போயிட்டுருக்கேன். இன்னொன்று லைட் என்னென்னா ஹை பீம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக காமிக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக போக முடியல. என்னென்னா எங்கே ஸ்பீடு பிரேக்கர் வருதுன்னு நமக்கே தெரியல, போட்டவனுக்கே தெரியாதுன்னு தோணுது. எவ்வளோ அடுத்த ஸ்பீடு பிரேக்கர், நான்சென்ஸ். இந்த ரோடெல்லாம் வந்த மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆனால் எதுக்கு வந்தேன்னு தெரியல. நானினே நானே காய்ஸ் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஹைவே வர்றக்க. ஹைவே வந்துடுறப்போ அடித்து பறத்துட்டு போகல நம்ம. ஓகே, ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது ஒரு பிளாஸ்ட் எப்படி போகுன்னு தெரியல. ஓ ஒரு பிளாஸ்ட்டை கொண்டு ஸ்பீடு பிரேக்கரில் இறக்கி ஏற்றி மனசை கடுப்பு ஆகுது.